ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர். ஸோ அது வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. அதனால தான் டிஎம்கே வந்து பவர் வந்தது. நீட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க அந்த வாக்குறுதி வந்து மிஸ்லீடிங்காக கொடுத்தனால இப்போ வந்து அதனால தான் வந்து எல்லாருமே அதை சுட்டி காட்டி அதை வந்து டிஎம்கே வந்து ஒன்று அவங்க கொடுத்த வாக்குறுதி இல்லைன்னு மாற்ற முடியாதுல்ல. ஸோ அவங்க கொடுத்ததை வந்து அவங்க தப்புன்னு மிஸ்லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்கிற எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் பண்ண தான் போகிறாங்க. ஆப்வியஸாக இது ஒரு ஃபேக்ட், அவங்க சைட்லேருந்து வந்த ஒரு ஃப்ளா தான். அவங்க நீட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க ரத்து செய்ய முயற்சி தான் பண்ணுறாங்க. பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் இருக்குது. ஸோ அதுதான் பண்ணணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீட்டை ரத்து பண்ணணும்னா ரத்து பண்ணணும், இல்லை விலக்கு கொடுக்கணும்னா விலக்கு கொடுக்கணும்.